அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் ஜி கிருஷ்ணாராவ். இன்னைக்கு ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, வாழ்க்கையில் ரொம்ப பிரமாதமாக கட்டுக்கட்டா பணத்தோட நல்ல வசதியோட காரு பங்களா அந்த மாதிரி வெட்டிக்கின அமக்கலமாக இருக்கிறவங்க ரொம்ப பேர். சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், நல்ல வசதியான வாழ்க்கை அந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்க. யாரால அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் வாரி வாரி கொடுக்கறது, பொண்ணும் பொருளும் வைரம் எல்லாத்தையும் வாரி கொடுக்கறது ஒரு கிரகம். என்ன கிரகம்? சுக்கிரன். சொல்லுவாங்க, அவனுக்கு என்னையா சுக்கிரதசை அடிக்குதுன்னுவாங்க. அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தா வறுமையில் இருந்தவன், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவன் கூட பிரமாதமா அரச யோகத்துல வந்துடுவாங்க. அந்த மாதிரி பிரமாதமான யோகத்தை கொடுக்கறது சுக்கிரன். சரி, அந்த சுக்கிரனோட ராகு சேர்ந்தா எப்படி இருக்கும்? சொல்லவே வேணாம். ராகு இருக்கிறார 1000 ரூபாய் கூடியானா 10,000 ரூபாய், 10,000 ரூபாய் கூடியானா ₹1,00,000. அந்த மாதிரி ரொம்ப பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ராகு வாரி கொடுத்துருவாரு. இந்த சுக்கிரன் என்ன கொடுக்குதோ அதை பல மடங்கு அதிகமா கொடுக்க ஆரம்பிப்பாரு. இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எங்க இருக்கிறாங்க பாருங்க. அதாவது உங்க ஜாதகத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை, முக்கியமா காலபுருஷன் இடத்துக்கு, அதாவது மேஷத்துக்கு இந்த இடம் தான் காலபுருஷன். அந்த காலபுருஷனுக்கு 2ல 4ல 5ல 7ல 9ல 10ல 12ல சுக்கிரன் இருந்தால் அவங்க வாழ்க்கை அதி அற்புதமா பிரமாதமாக வரும். சொல்லவே வேணாம். ஐயா, நான் படாத பாடு இல்லை, அடுத்த வேலைகள்லாம் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு அமக்கலமா இருக்கிறேன்னு வாங்க. அதுக்கு காரணம் இந்த காம்பினேஷன், சுக்கிரனும் ராகுவும். சாதாரண விஷயம் இல்லை. இந்த ராகு அயல்நாட்டில் தொடர்பு, அந்நியர்கள் உதவி, எதிர்பாரா பெரிய தன யோகம், அதாவது லாட்டரி சீட்டுகள் வருது, 2வது ஷேர் மார்க்கெட்ல வாரி கொடுக்கறது, எல்லாத்தையும் செய்யக்கூடியது. இந்த சுக்கிரன் ஆடல் பாடல் அமக்களம் வாசனை திரவியம், 2வது கோல்டு, அவங்க எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும் சுக்கிரன் கையில. சாதாரண விஷயமே இல்லை. இந்த 2 பிளானட்டும் சேர்ந்து உங்க ஜாதகத்துல இந்த இடங்களில் இருந்தால் எந்த லக்னமாக இருக்கட்டும் கவலையே வேணாம். காலபுருஷனுக்கு தனஸ்தானம், சுகஸ்தானம், பஞ்சமஸ்தானம், சப்தமஸ்தானம், பாகியஸ்தானம், ஜீவனஸ்தானம், விரயஸ்தானம், இந்த ஸ்தானங்களில் இருந்தால் நிச்சயமா பிரமாதமாக நம்பிக்கையோடு இருங்க, வந்தே தீர்வுங்க, சந்தேகமே இல்லை. வணக்கம்.